ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசையில் ப்ரோமோ பார்த்தோம்னா, இங்கே பாட்டி வந்துட்டு கேட்குறாங்க, "என்ன மீனா, நீ என்ன வெறுங்கலத்தோடவே அலைஞ்சிட்டே இருக்கியே, என்ன நகையிலேருந்து போட மாட்டியா? எல்லாரும் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, நீ எடுத்து போடு. ஏன் என்னாச்சு? ஏன் உன் அத்தை வச்சுக்கிட்டுன்னு தரலையா என்ன?" அப்படின்னு கேட்குறப்ப உடனே விஜய் வேக வேகமாக வருவாங்க. "அத்தை, என்கிட்ட எதுவும் இல்லை அத்தை, அவள் வந்து ஏற்கனவே வாங்கிட்டா அத்தை, நான் எதுவுமே வச்சுக்கல அத்தை" அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை பாட்டி, என்கிட்ட தான் பாட்டி இருக்குது, இருங்க நான் போட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "நீ எடுத்து போடு, என்ன இப்படி இருக்க?" அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து அதட்டுறாங்க. இங்கே விஜயாக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே திக்கு திக்குன்னு இருக்குது. ஐயோ என்னடா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வந்து மனோஜ் வேற வந்துடுறாரு. என்னம்மா, பாட்டி வேற மீனாவை வந்து நகையை போட சொல்கிறாங்க, நகையை எடுத்து மீனா போட்டால் எதுவும் நம்ம மாட்டிக்கோமா என்னமோன்னு தெரிலையே அப்படிங்கவும், "ஏன் என்னடா சொல்கிற?" அப்படின்னு விஜயாவும் பயந்துட்டே கேட்குறாங்க. "ஆமாம்மா, பாட்டிக்கு வந்து அவங்களோட நகையெல்லாம் நல்லா தெரியும்ல, அது இல்லாமல் அவங்க வேற அந்த காலத்து ஆள், பார்க்குறப்பே கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மள மாதிரி ஆள் இருந்தால் கூட ஏதோ கடைக்கு போனால் தான் அவங்க உரசி பார்த்தா தான் தெரியும், ஆனால் இவங்கெல்லாம் உடனே கண்டுபிடிச்சிருவாங்களே." இவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு, "ஐயோ இது ஏன் நகை இல்லையே, இது கவரிங்கா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா என்னம்மா பண்ணுறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரோகிணி வேற அவ்வளோதான், என்னை மதிக்கவே மாட்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. "டேய் நீ வேற, நீ உன்னைய பற்றியே பேசிகிட்டு இருக்கியேடா, இந்த பிறந்தநாள் அதுமா இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் அப்பா என்னை அவ்வளோதான் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவார், நானே பயந்துட்டு இருக்கேன், தெரியல உண்மை தெரிஞ்சிருமோ என்னன்னு பயந்துட்டு இருக்காங்க."